ஸோ வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துடலாங்களா? ஐஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஐஃபோனில் என்ன பிரதர் இருக்குது அப்படின்றீங்களா? இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு ஐஃபோனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோன் 2025 இந்தியா வந்து மேஜர் யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஐஃபோன்ஸ். அதில் முக்கியமாக ஒரு மேஜர் கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா ஃபாக்ஸ்கான் தான். ஸோ இதில் மேனுஃபேக்சரிங் யூனிட் முக்கியமாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஸ்ரீபெரும்புத்தூர் தமிழ்நாட்டில் இங்கே தான் ஐஃபோன் அசம்பிளி யூனிட் இருக்குது. அதே மாதிரி ஹைதராபாத் தெலங்கானாவில் ஏர்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அசம்பிளி யூனிட் இருக்குது. தேவநல்லி கர்நாடகாவில் சீக்கிரத்தில் வரப்போகுது. இங்கேயும் வந்து ஒரு ஐஃபோன் அசம்பிளி யூனிட் வரப்போகுது. இதை தாண்டி சில கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னாக்கா டாடா எலக்ட்ரானிக்ஸ், அதாவது வந்து பெகாட்ரான்ற பேரில் தமிழ்நாட்டில் இயங்குது, விஸ்டான் என்ற பேரில் கர்நாடகாவில் இயங்குதுங்க. ஸோ இதை தாண்டி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஹோசூரில் தமிழ்நாட்டில் ஒன்று இயங்க போகுது. இதை தாண்டி இன்னும் சில கான்ட்ராக்டர்ஸ் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு பார்ப்போம். செங் யூஐ ப்ரிசிஷன் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட், இது வந்து ஏபியில் இருக்குது. ஃபேக்ஸ் லிமிடெட் தமிழ்நாட்டில் இருக்குது. ஜபில் இன்கார்பரேட்டட் மகாராஷ்டிராவில் இருக்குது. லிங்வி ஐடெக் குவாண்டாங் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆன் செமிகண்டக்டர் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. பெகாட்ரான் கார்பரேஷன் பார்ட் ஆஃப் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சன்வோடா எலக்ட்ரானிக் கம்பெனி லிமிடெட் உத்தரப்பிரதேசில் இருக்குது. அதே மாதிரி டிஓகே கார்பரேஷன் ஹரியானாவில் இயங்கிட்டு இருக்கு. விஸ்டன் கார்பரேஷன் பார்ட் ஆஃப் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கர்நாடகாவில் இயங்கிட்டு இருக்கு. ஜெங் டெக்னாலஜி ஹோல்டிங் லிமிடெட் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்டர்ப்ளெக்ஸ் ஹோல்டிங் கர்நாடகாவில் இருக்குது. ஜெங் யூட்டோ பேக்கிங் கர்நாடகாவில் இயங்கிட்டு இருக்கு. பைப் லைனில் இதை தாண்டி வேறு என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆப்பிள் கம்பெனியில் பார்த்தோன்னாக்கா ஜபில் என்ற கம்பெனி 2000 கோடியில் திருச்சியில் தமிழ்நாட்டில் ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃபார் ஏர்பாட் கேசிங். இதை தாண்டி கார்னிங் என்ற கம்பெனி 1003 கோடியில் பிள்ளைப்பாக்கம் தமிழ்நாட்டிலையும் அதையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃபார் தி டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே கிளாஸ் ஃபார் தி ஐஃபோன். இதை தாண்டி நிறைய பிராண்டுக்கு வந்து அவங்க கொரில்லா கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில கம்பெனி வரப்போகுது. அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏக்வஸ் கர்நாடகா, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் தமிழ்நாடு, மதர்சன் குரூப் தமிழ்நாடு, விப்ரோ என்டர்பிரைஸ் தமிழ்நாடு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஐஃபோன் வந்து பிடிச்சி வச்சுருக்கோன்ட்டு, நம்ம பிடிச்சி வைக்கல, நம்ம கையில் இல்லை, நம்ம ஸ்டேட் வந்து பிடிச்சி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் அசம்பிளி யூனிட் கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாட்டில் தான் வருது. ஸோ இதை நீங்கள் என்ன ஐஃபோன் வச்சுருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். இல்லை வச்சு வாங்குறது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கா, ஐஃபோன்னு ஒரு ட்ரீம் இருக்கா, இருந்ததுன்னா அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாடல் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு இஸ் பிளேயிங் த வைட்டல் ரோல், ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ஐஃபோனோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்குது. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த எல்லாமே அந்த டாப் டு பாட்டம் கம்ப்ளீட் ஃபோன் வந்து நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு. ஸோ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மேட் இன் இந்தியான்னு பார்க்கும்போது ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கு.